கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வி பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000. அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மூலம் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இதே திட்டம் அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு நாளை மறுநாள் 30ஆம் தேதி விரிவுபடுத்தப்பட உள்ளது. இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டதும் அந்த மாணவிகள் வங்கிக் கணக்கில் அரசால் மாதம் ரூபாய் 1000 டெபாசிட் செய்யப்பட உள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் இன்று ஆய்வு. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவி இன்று ஆய்வு செய்தார். பல்கலைக்கழகங்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் உள்ள ஆளுநர்களை வேந்தர்களாக செயல்படுகின்றனர். இந்நிலையில் CCTV ஏன் வேலை செய்யவில்லை, கேட் செக்யூரிட்டிகளை கடந்து குற்றவாளி உள்ளே நுழைந்தது எப்படி போன்றவற்றை ஆளுநர் இன்று ஆய்வு செய்தார். தொடக்க கல்வி ஆசிரியர் தேர்வு 30ஆம் தேதி சான்றிதழ். ஜூன் ஜூலையில் தொடக்க கல்வி ஆசிரியர் பட்டய தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை ஏராளமான மாணவர்கள் தனித்தேர்வர்கள் எழுதியிருந்தனர். அவர்களுக்கு வருகிற 30ஆம் தேதி முதல் மதிப்பெண் பட்டய சான்றிதழ் வழங்கப்பட உள்ளன. ஆதலால் பயிற்சி மாணவர்கள் தங்கள் பயிற்ற நிறுவனத்திலும் தனித்தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி பயிற்சி நிறுவனத்திலும் சான்றிதழ்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு மேலும் ஒரு நாள் விடுமுறை. பொங்கலுக்கு ஜனவரி 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகும். ஜனவரி 18, 19 சனி ஞாயிற்றுக்கிழமை ஆகும். இந்த 2 நாட்கள் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை. இதை சுட்டிக்காட்டி வெளியூர் சென்ற ஊழியர்களுக்கு வசதியாக ஜனவரி 17ஆம் தேதிக்கு விடுமுறை விட கோரி முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் கடிதம் எழுதியுள்ளது. SBI வங்கியில் 600 பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு. SBI வங்கியில் காலியாக உள்ள 600 ப்ரொஃபஷனரி அதிகாரி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளன. ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேடு நிலை 1 பணியில் சேர விருப்பமுள்ளவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.sbi.co.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.